ஜல்லிக்கட்டு வீரன் கடவுளான கதை. அவர் படத்தை இன்னைக்கு வச்சுட்டே சாமி கொடுத்தா மாடையை கழட்டி விடுவாங்க. இன்னைக்கு என் மாட்டை அணைஞ்சிட்டா என் சொத்துல பேருவாதி உனக்கு, என் பிள்ளைய கட்டி தர்றேன். அப்படி அடக்குனா எத்தனை பிள்ளைய கட்டுறது இவரு? கோவில் கட்டி கொண்டாடும் ஊர் மக்கள் அந்த கள்ளி கொழுந்த கசைக்கு வச்சு நல்ல மருந்து கட்டி விட்டான். ஐக்கியம் பார்க்குற மாதிரி அந்த ஊர்ல இருந்து ஒருத்தனை செட்டப் பண்ணி அனுப்பி விட்டாப்ல. உங்க சதியால் உயிரை விட்ட ஜல்லிக்கட்டு வீரனின் உண்மை கதை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜல்லிக்கட்டில் மாடுகளை வென்ற வீரன் மனிதர்களிடம் தோற்ற கதை இது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள சிறிய ஊர்தான் சொரிக்காம்பட்டி. மதுரையை சுற்றி இருக்கிலும் ஜல்லிக்கட்டு பரபரப்பு இங்கும் குறைவில்லாமல் இருக்கிறது. எந்த தேர்வுக்குள் நுழைந்தாலும் ஜல்லிக்கட்டு காளைகள் கண்ணில் படுகிறது. ஆம், சொரிக்காம்பட்டியும் 2026 ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக தயாராகிவிட்டது. ஆனால் சொரிக்காம்பட்டி கொஞ்சமல்ல, நிறையவே ஸ்பெஷல் என்று சொல்ல முடியும். அதற்கு காரணம் இதோ இந்த கோவில்தான். வேறு எங்கும் காண முடியாத ஒரு சிலை இந்த கோவில் கருவறையில் இருக்கிறது. காளையின் திமிலை பிடித்துக் கொண்டு காட்சி தருவது ஒரு ஜல்லிக்கட்டு வீரன். ஆம், ஜல்லிக்கட்டு வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு வீரனுக்காக ஊர் மக்களே ஒரு கோவிலை கட்டிய கதை இது. தைப்பொங்கல் பிறந்துட்டா இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறது பழக்கம், ஐதீகம். இது வரைக்கும் இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே யாராவது சிலை அடித்து வச்சுருக்காங்களா? எங்கள் பாட்டனை தவிர யாருக்கு இது வரைக்கும் இல்லை. நாங்கள் ஒரே வம்சந்தான் அடித்து வச்சு சாமியாக கும்பிட்டுக்கு வர்றோம். சொரிக்காம்பட்டியில் சிலை வடிவத்தில் இருக்கும் இவரது பெயர் அழகு. சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு தென்னகம் போற்றும் ஜல்லிக்கட்டு வீரராக இருந்தவர் என்கிறார் அழகுவின் வாரிசுகளில் ஒருவரான அழகு. மாடு பிடிக்கிறதுல உலக புகழ் பெற்றவர் அழகாத்தவர். நாங்கள் பாட்டையான்னு சொல்லுவோம். மாடு அடங்காத மாடு, சாட்டி விடுற மாடு, பறசாட்டுற மாட்டத்தை அடக்கிறது. சாதாரண மாடுகள்லாம் அவர் பிடிக்கிறது இல்லை. அப்படி ஒரு காலத்தில் இவர் பேர் வாங்கி வந்திருக்காரு. எங்கள் கள்ள நாட்டுகளில் அதிகமாக பேர் போன ஊர் விக்கிரமங்கலம் தான். அதே சல்லியட்டில் இன்னைக்கு ஆவணியாபுரம், அலங்காநல்லூர்னு சொல்கிறோம் பாரு, அந்த மாதிரி அன்னைக்கு அங்கே அழகாத்தவர் படத்தை இன்னைக்கு வச்சுட்டே சாமி கொடுத்தா மாடையை கழட்டி விடுவாங்க. இன்னைக்கு மதுரை மட்டுமில்லாது எங்கு ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அங்கே அழகு ஆஜராக இருப்பார். கூடவே அவரது நண்பர் சமயனும் உடன் செல்வாராம். காளையை அடக்கிய பின்னர் இருவரும் செய்யும் அளப்பறையை இன்றும் சொரிக்காம்பட்டி மக்கள் மறக்காமல் பேசுகிறார்கள். சமயன் வேறு சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரது உருவமும் கோயிலின் வளைவில் செதுக்கி சாதி வேறுபாட்டை கலந்திருக்கிறார்கள் சொரிக்காம்பட்டி மக்கள். இந்த மாடை பிடிச்ச திருவாண்டாண்டே சொல்லுவாங்களாம். இவருக்கு ஒரு நண்பன், உயிருக்குறான நண்பன் அந்த சிலையில வாழ் புடியில் அடிக்காம பாரு. எங்க போனாலும் 2 பேரும் நான் போறது. அவர் மாடை அடக்கிறது, இவன் வாழை பிடிச்சி தப்படிக்கிறது. அடக்கிற மாட்டை காதை எடுத்து விட்டுறது, கொம்பையும் சீவி புருவாப்பில. ஆறு அழகாத்தவர் பிடிக்காலங்கள் புகழ்ந்து பேர் வாங்கினவர். இன்று ஜல்லிக்கட்டில் காளை ஜெயித்தாலும் காளையை அடக்கும் வீரன் ஜெயித்தாலும் பெரிய அளவில் பரிசுகள் கொடுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு அப்படியல்ல. என் காளையை அடக்கிப்பார் என சவால் விடுவதும் சவாலில் ஜெயிப்பதும் தான் இலக்கு. ஒருவேளை காளையிடம் தோற்றுவிட்டால் மரணம் மட்டுமே பரிசாக கிடைக்கும். ஆனால் அழகுவால் வெல்ல முடியாத காளை என சுற்று வட்டாரத்தில் எதுவுமே இல்லை. அதனால்தான் அழகுவின் வீரத்தை மக்கள் வெகுவாக புகழ்ந்தார்கள். எந்தெந்தி மாடாக இருந்தாலும் சும்மா ஏப்ப சாப்ப மாடெலாம் பிடிக்கிறது கிடையாது. நீ சவால் விடு, இந்த மாடை நீ பிடிச்சி பாரு, ஆம்பளண்டா அந்த மாடை பிடிச்சி போடுவார். அது இன்னைக்கு இருக்கிற மாடெல்லாம் சும்மா, அன்னைக்கு இருக்கிற மாடெல்லாம் தேங்காய் உரிச்சு விட்டா உச்சினாப்புல குத்துற மாடு. இப்படி இருக்கிற காலத்தில் அவர் பேர் போனவர். என் மாட்டை அணைஞ்சிட்டா என் சொத்துல பேருவாதி உனக்கு, என் பிள்ளைய கட்டி தர்றேன், அடக்கிற வீரனுக்கு என் பிள்ளைய தர்றேன். அப்படிலாம் சவால் விட்டுலாம் செஞ்சு அடக்குன காலம். பொண்ணெல்லாம் வேணாமலா, சொத்து வேணாமலான்னு சொல்லி வந்தவர் அவரு. அப்படி அடக்குனா எத்தனை பிள்ளைய கட்டுறது இவரு? அன்றைய காலத்தில் ஜல்லிக்கட்டு வீரனுக்கு பெண் கொடுப்பதற்கு நான் நீ என்று போட்டி போடுவார்கள். அழகுவின் பெற்றோரோ மகனுக்கு மூக்கணாங்கயிறு மாட்டினால்தான் அடங்குவான் என நினைத்தார்கள். மகனின் புகழே அவனுக்கு ஆபத்தாக முடியும் என கருதிதான் திருமணத்துக்கு நெருக்கடி கொடுத்தார்கள். ஆனால் கடைசியில் அழகுவின் பெற்றோர் எதை நினைத்து பயந்தார்களோ அதுதான் நடந்தது. அழகு தனது 26வது வயதில் கீழக்குயில்குடியில் நடந்த ஜல்லிக்கட்டில் 5 மாடுகளை தொடர்ச்சியாக அடக்கி மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்றார். 6வதாக களம் இறங்கிய மாடு எதிர்பாராத விதமாக அழகுவின் வயிற்றில் குத்தியது. ஒரு இடத்துல ஒரு சல்லியட்டில் மாடு குத்திருச்சு. குத்தமே அப்படியே அது கொஞ்சம் நோயாகவே இருந்திருக்காரு. அப்புறம் ரொம்ப ஆள் முடியாமல் போகாம வாங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா நான் நீ பொழைக்க மாட்டேன், பொழைக்கலன்னா நான் செத்தா சிலை அடிச்சு வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரா. கீழக்குயில்குடியில் மாடு குத்தியதால் அழகுவின் வாழ்க்கை வீட்டிலேயே முடங்கி போனது. அந்த சமயத்தில் எதிரிகள் அழகுவின் இயலாமையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள். அழகு இருக்கும் வரை காளை வளர்ப்போருக்கும் வெற்றி கிடைக்காது, மற்ற வீரர்களுக்கும் பெயர் கிடைக்காது என்பதால் அழகை கொல்ல சரியான தருணம்
தருணம் இதுதான் என திட்டமிட்டார்கள். இவன் மாடு உறுத்தலான்னு சாகலை, குடல் வெளியே தவிர்த்து அவன் சமயம் உள்ளே தள்ளி விட்டு துண்டு எடுத்து கட்டி தூக்கி வந்துட்டான். கீழே கூடியிலேருந்து இங்கே வந்து மேலே கூடி வெளியே வரணும். அப்போ தண்ணி ஏற்றிருக்காப்புல இவர் அங்கே கீழே இறக்கி வச்சுட்டு போய் ஒரு பள்ளத்தில் துண்டை தண்ணியை நனைச்சி கொண்டு வந்து அலாத்தவனுக்கு சமயம் புளிஞ்சு விட்டுருக்கேன். அலாத்தவனை இறக்கி வச்ச இடத்துல இன்னைக்கும் போகிறவங்க பூரா ஒரு கல் எடுத்து போட்டுட்டு தான் போவாங்க. அலாத்தவனை இறக்கி வச்ச இடம்டாண்டு அந்த மலை குமிச்சிருக்கான், பெரிய இமய மலை மாதிரி கல். அழகுவின் காயத்துக்கு மூலிகை சாறுடன் கலந்து கொடுக்கப்பட்ட கள்ளிக்கொழுந்து என்பது இதுதான். பார்ப்பதற்கு அழகாக தெரியும். இதனை சிலர் கண் திருஷ்டிக்காக வீட்டில் வளர்க்கிறார்கள். கொஞ்சம் வெட்டாமல் விட்டுவிட்டால் காடு போல வளர்ந்துவிடும். இந்த கள்ளியில் இருந்து பால் போன்ற ஒரு திரவம் சுரக்கும் என்றும் அது கடுமையான விஷமுடையது என்றும் கூறுகிறார்கள். கொடியாவே இருக்காது, மரமாவே இருக்கும். அது விஷம். கசக்கி வச்சா அந்த பால் பட்டாலுமே பொத்து போகும். அதை கிள்ளி நசுக்கி கல்லின்னு தெரியாம மருந்து மாதிரி வேற பச்சளை மாதிரி உருவாக்கி வச்சு கட்டினது. அதனாலதான் குடல் வந்தது. அப்புறம் காப்பாற்ற முடியல. பொறாமை காரணமாக அழகுவை கள்ளி கொழுந்து கொடுத்து கொலை செய்து விட்டார்கள் என குற்றம் சாட்டுகிறார் அவரது வாரிசுகளில் ஒருவரான அழகு. கொல்லணும் முடியாம மாடை வச்சு வளர்த்து பிராக்டிஸ் கொடுத்து வளர்த்து குத்துன மாடுதா இவனை அவங்க வந்து பொழைச்சிக்கிட்டாப்புல. நான் பொழைச்சிக்கிட்டா மீன் பொழைச்சிக்கிட்டான்னு சொல்லி வைத்தியம் பார்க்குற மாதிரி அந்த ஊரில் இருந்து ஒருத்தனை செட்டப் பண்ணி அனுப்பி விட்டாப்புல. இங்கே ஆறாத புண்ணை ஆத்துறேன், அதில் 2 கட்டில் மருந்து கட்டில் ஆத்திரியம்னு சொல்லிட்டேன். வந்து கட்டுறான்ற இடத்துல கள்ளி கொழுந்து, அந்த கள்ளி கொழுந்த கசக்கி வச்சு நல்ல மருந்து கட்டிவிட்டேன். வைத்தியம் பார்க்க வந்தவன் அதில் குடல் வந்து இறந்தது தான் இவர். கள்ளி கொழுந்தின் விஷத்தை முறிப்பதற்கு அழகுவுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகள் எதுவும் வேலை செய்யவில்லை. கடைசியில் பலம் வாய்ந்த காளைகளின் முன்னால் நெஞ்சை நிமிர்த்தி நின்ற அழகு சக மனிதர்களின் நயவஞ்சகத்துக்கு பலியானார். ஜல்லிக்கட்டில் மாடு பிடிப்பது என்பது களத்தோடு நின்று விடுவதில்லை. என் மாட்டை எப்படி பிடிக்கலாம் என ஜல்லிக்கட்டு வீரர்கள் தாக்கப்படுவது இன்றும் கூட நடக்கிறது. வந்து நல்லா பொழைச்சுக்கிட்டாராமியா. இந்த சதியில அவர் செத்துருக்காரு. சி வேணாம்டா, இனிமேலுக்கு தண்ணி குடிக்க போறாரா, சம்பந்தப்படி வேணாம்டா, அவங்க பழக்கம் இருக்கப்படாரான்னு உங்க அப்பா கருத்தமா தேவர் சொன்னது. இன்னைக்கு எறும்பு கூட அந்த ஊருக்கு போகாது, தண்ணி குடிக்காது, சம்பந்தம் பண்ண மாட்டான். அழகு இறப்பதற்கு முன்னர் தனது பெற்றோரிடம் தனக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என கேட்டிருக்கிறார். இதையடுத்து அழகு காளையை அடக்குவது போல ஒரு சிலை செய்து கோவில் கட்டி அதில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். மகனுக்கு சிலை அடிச்சு பார்ப்போம்டாண்டு நந்தவனம், இது நந்தவனம், இதில் வச்சு சிலை அடிச்சு போதும் அந்த அங்கே வச்சிருந்தான் ஒரு சின்ன கட்டடம் கட்டி. அப்புறம் பிடி வெயிலே இருக்கக்கூடாது அப்படி எங்கள் ஆளுங்க பூரா சேர்ந்து, எங்கள் வம்சம் பூரா சேர்ந்து ரூபா செலவு பண்ணி இந்த கோயிலை கட்டினேன். இப்போ இது கட்டி எப்படி போனாலும் ஒரு 10, 18, 20 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். 100 வருடங்களுக்கு மேலாக இந்த சிலை வழிபாட்டில் இருக்கிறது. சொரிக்காம்பட்டியை சேர்ந்த மாடுபிடி வீரர்களும் காளை வளர்ப்போரும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டின் போதும் அழகுவை வணங்கிவிட்டே களத்துக்கு செல்கிறார்கள். அழகுவை வணங்கிச் சென்றால் தோல்வி என்பதே கிடையாது என்கிறார் சொரிக்காம்பட்டியை சேர்ந்த சஞ்சய் என்பவர். எந்த ஊர் ஜல்லிக்கிட்டு போனாலும் நம்ம ஊரும் சரி, வெளியூர்லேருந்தும் சரி, மாடு கொண்டு போனாலும் சரி, மாடு பிடிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பாட்டைங்களை வணங்கிட்டு தான் அடுத்து எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்குமே போவாங்க. போனோம்னா நம்ம துண்டை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த திண்டை எடுத்து பூசிக்கிட்டு தான் எந்த ஒரு ஜல்லிக்கட்டுனாலுமே போவோம். இங்கே சாமி கும்பிட்டுட்டு போயிட்டா மாடு ஜெயிச்சுட்டு தான் வரும். கோயிலாகவும் இந்த மண்டப விசேஷம் எல்லாமே கிடா விட்டு இந்த மாசி சிவன்ராத்திரி இதுக்கெல்லாம் அன்னதானம் போடுவோம். அதே மாதிரி மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊரில் இருக்க எல்லா மாடையும் இங்கே அழைச்சிட்டு வந்து கோயிலில் பொங்க வச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி எனக்குள்ளே எல்லா மாடையும் கட்டி போட்டுருப்போம். கட்டி போட்டு மாலையெல்லாம் கட்டி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டு பிடிச்சி போயிடுவோம். ஜல்லிக்கட்டில் வெல்ல முடியாத காளைகளுக்கு மக்கள் கோவில் கட்டி வணங்குவதை பார்க்கிறோம். வெல்ல முடியாத வீரனான அழகுவுக்கும் அந்த பெருமை கிடைத்திருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.